ஐபிஎல் 18வது சீசனின் முதல் லீக் போட்டி ஈடன் கார்டனரில் மார்ச் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய அணிகள் மோதும் டூட்டி தொடரில் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் போட்டியின் தேதியை மாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய தினம் ராமநவமி என்பதால் கொல்கத்தாவில் பாதுகாப்பு பணியில் அனைத்து போலீசார் ஈடுபடுவார்கள் என்றும், அன்றைய தினம் கொல்கத்தா பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி 20,000 ஊர்வலங்களுக்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஐபிஎல்லுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க முடியாது என மேற்குவங்க கிரிக்கெட் வாரியத்திடம் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். கடந்த ஆண்டிலும் இதேபோல் ராமநவமி அன்று நடைபெற்ற போட்டியே வேறு நாளில் நடத்தினார்கள். தற்போதும் கொல்கத்தா காவல்துறை இப்படி தெரிவித்துவிட்டதால் ஆட்டத்தை மாற்றியமைக்க வாய்ப்பு அதிகம். திட்டமிட்டபடி ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று போட்டியை நடத்த முடியவில்லை என்றால் 2 நாட்களுக்கு பிறகு அதே போட்டி கொல்கத்தாவில் பகல் போட்டியாக நடத்தப்பட வாய்ப்புள்ளது. கடந்த ஆண்டும் இதேபோல்தான் நடந்தது. ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் மோதவுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பெரும் சர்ச்சையில் சிக்கி வருகிறது. கேஎல் ராகுலை பெவிலியனிலேயே வைத்து அதன் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா திட்டியதால்தான் கேஎல் ராகுல் அணியை விட்டு விலகியதாக கூறப்படுகிறது. தற்போது ரிஷப் பந்தை அணியில் சேர்த்துள்ளனர். ரிஷப் பந்தை கோயங்கா எப்படி நடத்தப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது.